அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன் வரசூலா. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி 1447 ஆண்டு சங்கை மிகுந்த ரமலான் மாதத்தின் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு ஹத்தாதியா இறை இல்லத்திலே வழமையாக ஏற்பாடு செய்யப்படுகிற தொடர் நிகழ்ச்சியின் 5ஆம் நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தொடரிலே நுழைவதற்கு முன்னால் ஈமானை சிதைக்கக்கூடிய, ஈமானை வதைக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சத்தை நினைவுபடுத்திவிட்டு இன்றைய தொடரிலே நாம் இன்ஷா அல்லாஹ் நுழைவோம். ஏன்னா நாம ஈமான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஈமானுடைய மூலக்கூறு என்ன? ஈமானுங்கிறது இரும்பால் செய்யப்பட்டதான இல்லை. இரும்பால ஒரு பொருள் செய்தால் 5 கிலோ இரும்பை கொண்டு ஒரு பொருளை தயாரிக்கிறான்னு வைங்களேன், அது இரும்பாவே தான் இருந்துகிட்டு இருக்கும். கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. ஆனா நம்ம ஈமான்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஈமானிய உறுதி வேணும் நம்ம சொல்றோம். ஆனால் அந்த ஈமான் எப்பவுமே ஒரே நிலையில இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப பலவீனமானது சொல்ல போன. அதாவது சுடப்படாத களிமண் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு சமந்தான் இந்த ஈமானுங்கிறது. சுடப்படாத களிமண்ணா என்ன? அது யாரு கைக்கு போதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்னா அந்த சுடப்படாத களிமண்ணை வச்சு வடிவமைக்கு நம்ம கொடுக்கலாம். ஒரு குயவன் நினைச்சான்னா அந்த சுடப்படாத களிமண்ணை கொண்டு சட்டியும் தயாரிப்பான், பொம்மையும் தயாரிப்பான், அடுப்பும் தயாரிப்பான். எதை செஞ்சாலும் என்ன செய்யணும்னா அந்த சுடப்படாத களிமண் இருக்கு பாத்தீங்களா, அது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். சுடப்பட்ட களிமண்ணுங்கிறது மாறாது. ஒரு அடுப்பு வாங்குறோம் பாத்தீங்களா, அது அடுப்பாவே தான் இருக்கும். அது ஏன்னா அது சுடப்பட்டது. ஈமானுங்கிறத பொறுத்த வரைக்கும் அது சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். உதாரணமா நான் இப்ப இறையச்சத்தை பத்தி பேசுறேன்னு வைங்களேன், சஹாபாக்களுடைய சரித்திரத்தை எல்லாம் சொல்லும் பொழுது நம்மளுக்கு இயல்பாகவே என்ன வருது உள்ளத்துல, இனிமேலாவது நம்ம சரியா நடக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வரத்தானே செய்யுது. சில உரைகளை கேட்கும் போது பயம் வருது, அச்சம் வருது, சஹாபாக்கள் மாதிரி நாம நடக்கணுங்கிற ஆவல் ஏற்படுது. அதெல்லாம் எத்தனை மணி நேரம் நீடிக்குது? நாம கேட்கிற நேரத்துல தான் அது இருக்கும். வாசப்படியை தாண்டிட்டோமா திடீர்னு மாறிடுது. பார்க்கிறோமா இல்லையா? இதுதான் ஈமானுங்கிறது. ஈமானை பொறுத்த வரைக்கும் நண்பனை கண்டா அவனுக்கு தகுந்த மாதிரியான ஈமானா மாறிடும். குடும்பத்தை கண்டா அதுக்கு தகுந்த ஈமான் மாதிரி மாறிடும். ஒரு பலவீனமான நிலையில தான் ஈமானுங்கிற அம்சமே இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டா, இன்னல் ஈமான ல யஹ்லகு கமா யஹ்லகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும். உங்களில் ஒருவர் போடக்கூடிய ஆடை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆடையில் அழுக்கு படிவதை போல ஈமான்லையும் அழுக்கு படியும். அதாவது ஈமானுங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதுங்கிறாங்க ரசூல்லா. ஆடை நம்ம போடுறோம் இல்ல, ஆடை போட்டா என்ன, நீங்க புத்தாடையே போட்டாலும் அதுல அடிக்கடி என்ன ஏற்படும், அழுக்கு ஏற்படும், தூசிகள் எல்லாம் படதான் செய்யும்.
அதே மாதிரிதான் இந்த ஈமானை பொறுத்த வரைக்கும் இந்த ஈமானுங்கிறது என்ன செய்யும், அது ஒரு நிலையில இருக்காது. ஒரு நிலையில இல்லாம ஈமான் தடுமாறிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், மறுமை நாள்ல நம்ம வெற்றி அடைய முடியுமா? நம்மளுடைய ஈமானுக்கு முதல்ல நம்மளே மார்க் போடணும்ல, அல்லாஹ் மார்க் போடுறது ரெண்டாவது. உங்க ஈமானுக்கு நீங்களே மார்க் போட்டு பாருங்களேன். என்னுடைய ஈமானுக்கு நான் 100க்கு 100 எனக்கு போட முடியும்னு என்னுடைய அறிவு அது ஏத்துக்குமா? ஏத்துக்காது இல்ல. அப்ப ஒவ்வொரு மனிதனும் என்னன்னா, என்னுடைய ஈமானுக்கு நான் 80% மார்க் போடுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறான், 70ன்னு சொல்ல மாட்டேங்கிறான், 50ன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். ஏதோ கொஞ்சம் ஈமான் இருக்கு அப்படிங்கிற லெவல்ல தானே சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ஈமானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்மள்ட்ட அறகுறையாத்தானே இருக்குது. ஆனால் அந்த ஈமானை சிதைக்கக்கூடிய சில அம்சங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதுல நாம என்ன செய்யணும், கவனமாக எந்த நேரத்திலையும் நம்ம இருக்கணும். ஈமானை சிதைக்கக்கூடிய அம்சம் என்னது? முக்கியமான அம்சம் என்ன? பணத்தின் மேல் இருக்கக்கூடிய பேராசை இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளுடைய ஈமானை இந்த வைரஸ் மாதிரி என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு 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 மொத்தமாவே அழிச்சு விட்டுரும். பணத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட எப்படி சொல்றாங்க, மாதிபானி ஜாயிஆனி உர்சிலா ஃபீ கனம் பி அப்சதில்லஹ. ரொம்ப பசியோட இருக்கக்கூடிய 2 ஓநாய ஒரு ஆட்டு மந்தையில கொண்டு போய் நீங்க விடுறீங்க, என்ன நடக்கும்? அதுக்கே நல்லா பசி எடுக்குது. பசி எடுக்கக்கூடிய ஓநாயை கொண்டு போய் நீங்க ஆட்டு மந்தையில கட்டி வச்சீங்கன்னா ஆடை கடிச்சு நாசமாக்கிறோம், இல்ல நொண்டி ஆக்கிறோம், திடீர்னு மௌத்தாக்கிறோம். இந்த ஓநாயை விட ரொம்ப மோசமானதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை சொன்னாங்க. பசி எடுக்கக்கூடிய ஓநாயை விட 2 அம்சம் இருக்குது பாத்தீங்கன்னா மனுஷன்ட்ட, அது அவனுடைய ஈமானையே என்ன செஞ்சிருந்தா நாசமாக்கிடும். எப்படி அந்த ஓநாய் போய் கடிச்சு ஒரு மந்தையவே நாசமாக்குதோ, அதே மாதிரி 2 அம்சம் என்ன இருக்குது, நம்ம ஈமான கடிச்சு சாகடிக்குங்கிறாங்க. அது என்ன அம்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த செய்திய? ஒரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா புகழ் போதை. புகழ்றான்ல, வானளவுக்கு புகழ்றான் பாத்தீங்களா, இந்த புகழுக்கு ஒருத்தன் அடிமை ஆயிட்டான்னு சொன்னா அவனுடைய ஈமான் என்ன செஞ்சிரும்னா அந்த இடத்துல செதஞ்சு போயிடும். புகழுக்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அதனால தானே சொன்னாங்க, லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாரை, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சமுதாயத்தவர்கள் எப்படி போற்றி புகழ்றாங்களோ அந்த மாதிரி நீங்க என்ன செய்ய வேணாம், என்ன நீங்க துதிபாடவே வேணாம். துதிபாடுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் கண்டிச்சிருக்கிறாங்க. எந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்படுவதை அவர்களே விரும்பினாங்கன்னு கேட்டா, நீங்க என்ன புகழ்றதா இருந்தா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு புகழலாம். ஒண்ணு என்ன, ரசூலுல்லாங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, அது யாருக்கு இல்லாத ஒரு தன்மை தானே. அது என்ன, ரசூலுல்லான்னு குறிப்பிடுங்க, அதுல எனக்கு பெருமை இருக்கிறது. ஏன்னா அல்லாவே எனக்கு அதை கொடுத்துருக்கிறான். ஆனா ரசூலுல்லாவை முதல்ல சொல்லி நீங்க நம்மளை புகழணுமா, அல்லது அல்லாஹ்வுடைய அடிமை என்று புகழணுமா? ரசூலுல்லாங்கிறது சிறந்த தன்மை தான், நம்மளுக்கு அதுதான் உயர்ந்த தன்மையாவே தெரியுது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னி அபுதுல்லா, என்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அதுலதான் எனக்கு பெருமை இருக்கிறது. என்ன தலைவன் சொல்றதுல எனக்கு பெருமை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது தலைவா தலைவான்னு கூப்பிட்ட சஹாபாக்கள் இருக்காங்களா? அப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீ ஒரு ஜமாத்து தலைவர் வரும்போது தலைவர் வர்றாருன்னு தான் சொல்ற. அவர் பேர் அப்துல் காதர் தான். அப்துல் காதர் வர்றாரு நம்ம சொல்றது இல்ல, தலைவர் வர்றாரு தலைவர் வர்றாருங்க. இந்த அளவுக்கு மனுஷன் விரும்புறானா இல்லையா? அந்த அடமொழியோட குறிப்பிடும் போதுதான் மனுஷனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன தலைவரா இருக்கக்கூடிய நம்மளை கூட ஒரு மரியாதை இல்லாம அப்துல் காதர் வர்றாரு, அப்துல் ஜப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிற பொழுது யாருமே தலைவா தலைவானெல்லாம் என்ன செஞ்சது இல்ல,
கூப்பிட்டதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்ததும் கிடையாது அந்த மாதிரி. அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எனக்கு என்ன பெருமை, ஒரே ஒரு பெருமை, அடிப்படையான பெருமை, மூல பெருமை, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், அடிமையாக இருக்கிறேங்கிறது தான் என்னுடைய பெருமைங்கிறாங்க. அதே மாதிரி இறை தூதராக நான் இருக்கிறேன்ல, அது என்னுடைய பெருமை. இப்படி சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு அழுத்தம் கொடுக்கறாங்க? அழுத்தம் கொடுக்கிறதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டா, புகழுக்கு ஒருவன் அடிமையாகிவிட்டால் அவனுடைய ஈமான் ஏற்கனவே அறகுறையாத்தானே இருக்குது, அந்த ஈமானும் கீழிறங்கி போயிடும், பலவீனமாயிரும். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஈமான சிதைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன? ஹிர்ஸ். ஹிர்ஸ்னா என்னது? பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய பேராசை இருக்கு பாத்தீங்களா? இதுவும் ஒரு மனிதனுடைய ஈமான சிதைச்சு போடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த செய்தி திருமிதியில 2376வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இதை நாமளே இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கத்தானே செய்யறோம். நாம என்னதான் குர்ஆன் ஹதீஸை பேசினாலும் பணத்தை பார்க்கும் போது நம்மளுக்கு குணம் மாறத்தானே செய்யுது. காசேதான் கடவுளப்பா அப்படிலாம் படிக்கிறான் பாத்தீங்களா? அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பாங்கிறான். அதாவது கடவுளே காசுக்கு அடிமைப்பட்டவன் மாதிரி, ஆசைப்படுற மாதிரி பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான்ல. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதில்லை, விட்டு போகும்போது சொல்வதும் இல்லை. பணத்தை எந்த அளவுக்கு வர்ணிச்சு பாடுறான்னு பாருங்க. கடவுள் கூட என்ன செய்வாரு, நம்ம வார்த்தையில கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பணம்னா பணம் கூட வாயை திறக்குங்கிறான். அப்படியெல்லாம் சொல்றானா இல்லையா? அப்ப ஈமானா பணமா? அத பணமே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. அதை முதல்ல நம்ம அடிப்படையில புரிந்து கொள்ளணும். உலகத்துல பொருளாதாரமே தேவையில்லைன்னா இஸ்லாம் சொல்லுது. திரட்டு மாதிரி இஸ்லாமே சொல்லத்தானே செய்யுது. நீங்க தான தர்மம் பண்ணுங்குது. திருடியா பண்ண முடியும்? ஏன் தேவைக்கு போக மீதி உள்ளதுல தானே நான் தான தர்மம் பண்ணணும். அப்ப தான தர்மம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க சம்பாதிங்கிறது இஸ்லாமே சொல்லத்தான் செய்யுது. ஜக்காத்துன்னு ஒரு சட்டமே இருக்கு மார்க்கத்துல. அப்ப தான தர்மம் பண்ணக்கூடிய அளவிற்கு, ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தை தேடுறதெல்லாம் குற்றமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஜும்மா தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான்? தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் பைதா குலியத்தி ஸலாத்து பன்தசிரு, தொழுகை முடிஞ்சா நீங்க போயிட்டே இருங்க, போய் அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க அப்படின்னு தான் இஸ்லாமிய மார்க்கம் கூட என்ன செய்யுது? பொருளாதாரத்தை தேட சொல்லுகிறது. உலகத்தையே வெறுத்து போங்கன்னு இஸ்லாம் என்ன செய்யலன்னா சொல்லவே இல்லை. ஆனா என்ன, அதுக்குன்னு ஒரு எல்லையை நீ வச்சுக்க, எல்லையை தாண்டக்கூடாது. இது வரைக்கும் நான் பொருளாதாரத்தை தேடுவேன், இன்னென்ன விஷயத்துக்காக வேண்டி நான் தேடுவேன், இதுக்கு மேல நான் தேட மாட்டேன். அல்லது அதுவே தேடி வந்தால் கூட என்னுடைய மனதை நான் என்ன செய்ய மாட்டேன், அலைபாய விட மாட்டேன். அப்படிங்கிற மாதிரியான இந்த உள்ளுணர்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த சொன்னாங்களா இல்லையா? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, பஷிரில் கானிசீன், யார் பொருளாதாரத்தை புதைத்து வைத்திருக்கிறார்களோ, புதையல் மாதிரி வீட்டில் வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீங்க நல்ல செய்தியை சொல்லிருங்க. என்ன செய்தி? கையும் மினன்னார், நரகம் இருக்கு பாத்தீங்கன்னா, நரக நெருப்பு, அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நீங்க நல்ல செய்தியை சொல்லிருங்க. யார் சொல்றா? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை விட ஒரு சிறப்பான செய்தியை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? லவ் அன்ன சபர வ சுக்ர பஈரானி, பொறுமையும் நன்றி உணர்வும் இரண்டு ஒட்டகமாக இருக்குமேயானால், பொறுமை இருக்கு பாத்தீங்கன்னா, பொறுமையை ஒரு ஒட்டகம் மாதிரி சொல்றார். அதே மாதிரி நன்றி உணர்வு, இந்த ரெண்டுக்குமே ஒட்டகமாக இருக்குமேயானால், மா பாலைத்து ஐயுமா ரக்கிப்தோ, அந்த ரெண்டு ஒட்டகத்துல எந்த ஒட்டகத்துல வேண்டுமானால் நான் என்ன செய்வேன், ஏறி சவாரி பண்ணுவேங்கிற. ஏன்னா பொறுமை என்பது ஒரு மனிதனுடைய ஈமான சாகடிக்குமா? சாகடிக்காது இல்ல. ஈமானுடைய இன்னும் சொல்ல போனா சபரும்
நிஸ்புல் ஈமான், ஈமான்ல பாதிய பொறுமை அப்படிங்கிற ஹதீஸை நம்ம படிச்சிருக்கிறோம்ல. அப்ப பொறுமைக்கு நான் அதிகமா ஆசைப்படுவேன். அந்த பொறுமையே ஒட்டகமாக இருக்குமே, ஆனால் அந்த ஒட்டகத்துல ஏறி நான் பயணம் செய்யறதுல நான் என்ன செய்ய மாட்டேன், சலிக்கவெல்லாம் மாட்டேன். அதே மாதிரி நன்றி உணர்வு, நன்றி உணர்வு இருந்துச்சுன்னு வைங்களேன், நன்றி உணர்வு இருந்தாவே நாம இறைவனை புறக்கணிச்செல்லாம் நடக்க மாட்டோம். இறைவனுடைய சொல்ல நம்ம மீறியெல்லாம் நடக்க மாட்டோம். இந்த ரெண்டை தான் அவர் சொல்றார். இந்த ரெண்டுலையும் நான் சவாரி பண்ணுவேன். அதே நேரம் இந்த பணம் இருக்கு பாத்தீங்களா, பணத்தின் மீது நான் சவாரி செய்வதற்கு தான் ரொம்ப பயப்படுறேன் அப்படிங்கிற கருத்துல தான் இதுல சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் இந்த பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு தொடர்பு வச்சிருந்தாங்க நம்மளுக்கு தெளிவா தெரியுதா இல்லையா? பொருளாதாரம் வேணும். சுருக்கமா சொல்ல போனா பொருளாதாரம் கையில இருக்கணும். பொருளாதாரம் இருக்கு பாத்தீங்களா, கல்புல இருக்கக்கூடாது. வித்தியாசம் அதுதான். கையில வேணும். அப்பதான் நம்மளுக்கு ஏதாவது பொருளை வாங்க முடியும். பெருநாளுக்கு துணியெல்லாம் அப்பதான் நம்ம எடுக்க முடியும். இஃப்தாருக்கு அப்பதான் நம்ம ஏற்பாடெல்லாம் செய்ய முடியும். குடும்பத்தை அப்பதான் நடத்த முடியும். எங்க இருக்கணும்? கையில இருக்கணும். பொருளாதாரங்கிறது கையில இருக்கணும். கையில இருக்கிறத விட்டுட்டு அது உள்ளத்துல போய் உட்கார்ந்துருச்சுன்னு வைங்களேன், உள்ளத்துல உட்கார வேண்டியது என்னதுன்னா ஈமான் தான். நம்ம உள்ளத்துல குடியிருக்க வேண்டியது என்னது? ஈமான் தானே. அப்ப உள்ளத்துல ஈமான் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் நம்ம பொருளாதாரத்தை கொண்டு போய் வச்சுட்டோம்னு சொன்னா, பொருளாதாரமும் ஈமானும், பொருளாதாரம் சொல்றது பேராசை பிடித்த பொருளாதாரம், அது இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? நம்மளுடைய ஈமான் பால்பட்டு போயிரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த கருத்துல நிறைய சொல்லி இருக்கிறாங்களே இல்லையா? தைஸ அப்த தீனார், தீனாருக்கு அடிமையானவன் நாசமா போயிருவான். ரசூலுல்லாஹ் சொன்னது. அடிமையை பத்தி சொல்றாங்க. தீனாரு உனக்கு அடிமையா இருக்கணும், நீ தீனாருக்கு அடிமையா இருக்கக்கூடாது. இவ்வளவு அழுத்தமா சொல்றது காரணம் என்ன? ஈமானிய பாதுகாப்புக்கு தான் சொல்றாங்க. அதே மாதிரி அப்து திர்ஹம், திர்ஹத்திற்கு அடிமையானவனும் நாசமா போயிடுவான். தீனாருக்கு நீங்க அடிமைப்பட்டாலும் நாசமா போயிருவீங்க, திர்ஹத்துக்கு நீங்க அடிமைப்பட்டாலும் நாசமா போயிருவீங்க. அப்துல் தலீஃபா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்துல் கதீஃபா, அப்துல் ஹமீசா. அப்படின்னா என்னது? நல்ல உயர் ரகமான ஆடை இருக்குது பாத்தீங்களா, அந்த மேக்கப். இந்த மேக்கப்புக்கு நீங்க அடிமையானாலும் ஈமான் நாசமாயிரும். ஏன்னா எதை நம்ம அழகுபடுத்தணும்? உள்ளத்தை தான் அழகுபடுத்தணும், ஈமானை தான் அழகுபடுத்தணும். அதை பத்தி சிந்தனையே கிடையாது. அதை பத்தி சிந்தனை இல்லாம போடக்கூடிய துணியில போடக்கூடிய அந்த முகபாது எல்லாம் பூசலாம் பாத்தீங்களா, இதுல எல்லாம் நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னு சொன்னா ஈமானே செதஞ்சு போயிரும். அப்படிங்கிற கருத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியில 2887வது சம்பவமாக இடம்பெற்றிருக்கிற செய்தியாக. இதுக்கு ஒரு சம்பவத்தை கூட சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கூட நீங்க புகாரியில 3472வது செய்தியாக அந்த நம்பர்ல பார்க்கலாம். அதாவது 2 பேர் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சம்பவம். 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவருடைய பூமியை விற்கிறார். பிளாட் விற்கிறாங்கல்ல, அதே மாதிரி அவர் பிளாட் விற்கிறார். அதை ஒரு ஆள் வாங்கிக்கிறார். வாங்கி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யறாருன்னா, அவர் அஸ்திவாரம் போடுவாங்கல்ல, தேவைக்கு தானே வாங்கியிருக்கிறாங்க, வீடு கட்டுறதுக்காக வேண்டி அஸ்திவாரம் அவருக்கு போட வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. அஸ்திவாரத்துக்கு குழி தோன்றாரு. அப்படி குழி தோண்டும் போது உள்ள தங்க புதையல் இருக்குங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. நம்மளுக்கு அப்படி தங்க புதையல் கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா இது திருட்டு பொருள் இல்லை, இது நாம வாங்கின பூமி. அந்த பூமியில தங்க புதையல் கிடைக்குதுன்னா அது நம்மளுக்கு தானே சொந்தம். மார்க்கத்துல கூட அதுதான் சட்டம். ஆனா நாட்டில் அப்படி சட்டம் இல்லை. உங்களுடைய பூமியே இருந்தாலும் இந்த பள்ளிவாசலுக்குள்ள இந்த புதையல் மாதிரி 2-3 தங்க பெட்டி வந்துருச்சுன்னு வைங்களேன், இது பள்ளிவாசலுக்கு சொந்தம், அரசாங்கத்துக்கு சொந்தம். ஆனா மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன? புதையலுங்கிறது யாரு எடுக்கிறானோ அவனுக்கு தான் சொந்தமானது. அதிகபட்சமா என்ன செய்யணும்னா அவன் அதுக்குள்ள ஜகாத்தை கொடுத்தான, அவ்வளவுதான். ஜகாத்தை கொடுத்து விட்டால் புதையல் என்பது எடுப்பவனுக்கு தான் சொந்தம். இது இஸ்லாமிய சட்டங்க. இப்ப அவங்களுக்கு புதையல் கிடைச்சிருச்சு இல்ல,
இஸ்லாமிய சட்டங்கிறது இது நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தை நம்மளுக்கு சொன்னாங்க. ஆனா ரசூல்லா சொல்லக்கூடிய இந்த சம்பவம் இருக்குதே, அது முன்னாடி நடைபெற்றது சொல்றாங்க. அப்ப இவருக்கு தங்கம் கிடைச்சு போச்சா? அவருக்கு என்ன சிந்தனைன்னு கேட்டா, நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கினது என்னது? பூமியை தானே நம்ம வாங்கணும், தங்கத்தையே நம்ம வாங்கணும். அது அவர் அழகா சொல்லி காட்டுறாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, இந்த புதையலை எடுத்துக்கிட்டு அவர் போறாருங்க. யார்கிட்ட? பூமியை வித்தவர்கிட்ட. ஹுத் பியதி, எப்படி சொல்றாரு? ஹுத் தஹபக மின்னி, இந்த தங்க புதையலை நீயே வச்சுக்க. இன்னமஸ்தரைத்துல் அர்ல வலம் அபிஅ தஹப, நான் உங்ககிட்ட வாங்கினது பூமியை தான் வாங்கினேன், தங்கத்தையா நான் வாங்கினேன்? காசு கொடுத்து நான் வாங்கினேன்ல, எதை வாங்கினேன்? பூமியை வாங்கினேன். தங்கத்தையா நான் வாங்கினேன்? இது உனக்கு சொந்தங்கிறார். அவர் என்ன பண்ணாரு? சரியான ஒரு இழிச்சு வாங்கி கிடைச்சிட்டானா அவரு பார்த்தாரு. அவரு இவரை விட அவர் தெளிவா இருக்கிறார். நான் உனக்கு வித்தது என்ன? பூமியை தான் நான் வித்தேன், நான் உனக்கு தங்கத்தையா நான் வித்தேன்? புதையல் இருக்குது, இந்த புதையல் நீ வச்சுக்கன்னு சொல்லியா நான் வித்தேன்? அப்படி நான் விக்கல. இந்த விஷயத்துல இவங்களுக்குள்ள சண்டையா. சண்டை எதுக்குன்னு பாருங்க. இன்னைக்குள்ள குடும்ப சண்டையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. எதுக்கு சண்டை போடுறான்? ஒரு 5 ஏக்கருக்கு சண்டை போட்டான், 10 ஏக்கருக்கு சண்டை போட்டானாவது பரவாயில்ல. சண்டை எதுக்கு? சும்மா இங்க வச்சிருக்க செங்கலை தூக்கி இப்படி வச்சிருப்பான், அவ்வளவுதான். அதுல ஒண்ணுமே நம்ம கட்ட முடியாது. அந்த இதுக்கு இவனுடைய மனசு அலையுது பாருங்க. யாருடைய மனசு? மனிதனுடைய மனசை பாத்தீங்களா நீங்க? இந்த சொத்து விஷயத்துல எப்படியெல்லாம் தடுமாறுறான் பாத்தீங்களா? இது அண்ணனுக்குள்ளதுன்னு தெளிவா தெரியும். இருந்தாலும் தந்திரம் பண்ணி எப்படியாவது என்ன செய்வான்? ஏதாவது ஒன்று பேசி பேசி அண்ணனோடது தம்பியை பறிக்கிறது, தம்பியோட சொத்தை அண்ணன் பறிக்கிறது, இப்படியெல்லாம் நீங்க பார்க்கத்தானே செய்றீங்க. அதே மாதிரி வாப்பாவுக்கு தகப்பனாருக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி கூடயே இருந்து கடைசியில என்னன்னா நிறைய சொத்தை எழுதி வாங்கிடுறது நடக்குதுல. ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கத்தானே செய்யுது. இதனால எத்தனையோ விதமான வெட்டு குத்தெல்லாம் நடந்துதானே இருக்குது. ஏன்னா மோகம். அது பார்த்தீங்கன்னா ஈமான் உள்ளவனுக்கு தடுமாற்றம் வருது பார்த்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, உங்களுடைய ஈமானை ஓனாயை விட சாகடிக்கக்கூடிய முக்கியமான 2ல 1 பொருளாதாரம் சொன்னாங்கல்ல, அந்த பேராசன் சொன்னாங்கல்ல. இன்னைக்கு நடக்குது பார்த்தீங்களா சம்பவம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இவரு நான் உங்ககிட்ட இதை வாங்கலைங்கிறார். அவரு என்ன பண்றாருன்னா, நான் உனக்கு இது விற்கலைங்கிறார். அந்த பொருள் அனாதையாவே கிடக்கு. பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. இவங்க 2 பேருக்கு பெற பிரச்சனை மாதிரி தான். வருஷமா இந்த பெற பிரச்சனை என்னைக்காவது முடிஞ்சிருக்குதா? ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெற பிரச்சனை ஆரம்பிச்சிருது பாத்தீங்களா? இதே மாதிரி அவங்களுக்குள்ள இந்த தகராறம். இது எவ்வளவு அற்புதமான வரலாறுன்னு பாருங்க. கடைசியில் அவங்க 2 பேருமே முடிவுக்கு வரல. சரி இதை நானே எடுத்துக்கிறேன் அவரும் போல, அவரும் நானே எடுத்துக்கிறேன் அவரும் போல. ஏன் போகாம இருக்கிறாங்க? அவங்க அது ஹராமுங்கிற ஒரு சிந்தனை. ஏன்னா நம்ம உழைச்சது இல்லையில, நம்மளுடைய சொத்து இல்லையில, நம்மளுடைய உழைப்புல வரலையில, அது அப்படிங்கிற பயத்துல கடைசியில ஒரு நீதிபதிகிட்ட போனாங்களாம். அன்னைக்கு இருந்த நீதிபதி, இந்த மாதிரி எங்க 2 பேத்துக்குள்ள இந்த பூமியை வாங்கணும், இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும்னு அந்த நீதிபதிகிட்ட போயிருக்கிறாங்க. அந்த நீதிபதி என்ன சொன்னாரு? என்னதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க? இதுக்காக வேண்டி உங்க 2 பேர்த்தினுடைய நட்பு என்னதுக்கு முறியணுமா? பேசாம அந்த புதையலை இங்க வச்சு போட்டு போ, அப்படிதான் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு அப்படித்தானே சொல்லுவான். இது ஒண்ணுனால என்னதுக்குள்ள சண்டையை போட்டுருக்கிறீங்க தேவையில்லாம? பேசாம இங்க வை, நான் 4 பேருக்கு நான் தான தர்மம் பண்ணிடுவேன். இவரு பெரிய நம்ம தான தர்ம கர்த்தா மாதிரி என்ன செய்வாங்க? பேசுவாங்களா இல்லையா? ஆனா அவர் என்ன பண்றாரு? அவர் ஒரு அழகான தீர்ப்பு சொல்றாரு. என்ன தீர்ப்பு? சரி உனக்கு வேணாம், உனக்கு வேணாம், விடு. உனக்கு என்ன புள்ள இருக்குன்னு கேட்கிறார். எனக்கு பொம்பளை புள்ள இருக்குது. உனக்கு எந்த புள்ள இருக்குது? எனக்கு ஆம்பளை புள்ள இருக்குதுங்கிறார். அப்ப என்ன பண்ணணும்னா 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணுங்க. 2 பேத்துக்குமே கல்யாணம் பண்ணி இந்த புதையலை நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு தானே வேணாங்கிறீங்க. உங்க 2 பேத்து பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வச்சு நீங்க அவங்க கையில கொடுத்துருங்க, அல்லது அவங்க அதை இருந்து தான தர்மம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனைக்கு சுமூக தீர்வு கொண்டு வந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா?
எவ்வளவு அற்புதமான சம்பவம். வாழ்ந்தால் அவர்களை போல வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. யாரை போல? இப்படி ஒரு எடுத்துக்காட்டு இன்னைக்கு நம்மள சொல்ல முடியுமா? அந்த ஊர்ல ஒரு அஜர்த் இருக்கிறாரு, அவரு மாதிரி எல்லாருமே வாழுங்கள் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இருக்கிறதா நம்ம பள்ளிவாசல் தலைவர் மாதிரி வாழுங்கப்பா அப்படி யாராவது சொல்ல முடியுமா? நம்ம பள்ளிவாசல் செயலாளர் மாதிரி அல்லது இந்த ஜமாத்து உறுப்பினர் மாதிரி யாரை பத்தியும் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். நம்மளையும் சொல்ல மாட்டோம், அடுத்தாலையும் சொல்ல விட மாட்டோம். ஏன்? அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஈமானுடைய லட்சணம் வந்து அந்த லெவலுக்கு தான் இருக்கிறது. ஏன் ஈமானு எனக்கு சிறப்பா தெரியல, உங்க ஈமானு எனக்கு சிறப்பா தெரியல. அதனால நம்மளை யாருமே முன்னுதாரணம் காட்டுறது கிடையாது. சஹாபாக்கள் அப்படி பார்க்க முடியுமா? நீங்க ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றீங்க, நபி மொழியை சொல்றீங்க, அதுக்கு வலுவூட்டக்கூடிய செய்தியாக யாரை சொல்லுவீங்கன்னா சஹாபாக்கள் மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்க. ஜும்மா மேடையில நம்ம சொல்றேங்க, சஹாபாக்கள் யாரு? எல்லாமே இறை தூதர்களா? இறை தூதர்கள் கிடையாது இல்ல. அவர்கள் சொன்னதெல்லாம் மார்க்கம் கிடையாது இல்ல, சுயமாக சொன்னால். ஆனா நாம என்ன பண்றோம்? ஜும்மா மேடையில் நின்றுகிட்டு அல்லாஹ்வுடைய வசனத்தை எடுத்து சொல்றோம், நபிமொழியை எடுத்து சொல்றோம். அதுக்கு உருவம் கொடுத்த சமுதாயமாக சஹாபாக்களை கொண்டு வந்து நம்ம நிப்பாற்றமா இல்லையா? காரணம் என்ன? அவர்களுடைய ஈமான் அந்த அளவுக்கு உள்ளது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர்களுடைய ஈமான் வந்து ஆட்டம் காணவில்லை. ஆக நம்மளுடைய ஈமான் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஈமானுங்கிறதா வந்து ரொம்ப ரொம்ப மெயினானது. அது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? நீங்க இமயமலை அளவுக்கு நீங்க தான தர்மம் செஞ்சாலும் சரிதான். நீங்க தங்கம் எவ்வளவு ரேட்டு? இமயமலை அளவுக்கு அந்த தங்கம் இருக்கு பாருங்க, அதை நீங்க தான தர்மம் செஞ்சாலும் சரிதான். சஹாபாக்கள் வந்து ஒரு சின்ன அளவு, கடுகு அளவு தானம் செய்து அதன் மூலம் நன்மையை பெற்றிருப்பாங்கல்ல, அதை உனக்கு பெற முடியுமா? அதையவே உனக்கு பெற முடியாதுங்கிறான். இத்தனைக்கு நாம மலையளவுக்கு தான் என்ன செய்யறோம்? தங்கத்தையே நம்ம தர்மம் போட்டிருக்கிறோம். அப்படியே போட்டா கூட அல்லாஹ் யாருடைய அந்த ஈமான, யாருடைய கல்ப அல்லாஹ் விரும்புறான்னு கேட்டா சஹாபாக்களுடைய கல்ப. இந்த மாதிரி சரித்திரத்தை நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். இது புகாரியில 3472வது செய்தியாக இடம் பெற்றிருக்கிறது. அதனால இன்னைக்குள்ள இந்த துவக்க உரையினுடைய முன்னுரையில இதை நாம என்ன செய்யணும்? அடிப்படையிலேயே தெளிவான முறையில புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய ஈமானை சிதைக்கக்கூடிய ஒன்றாக பொருளாதாரம் இருக்குது. அந்த பொருளாதாரம் நமக்கு தேவைதான், ஆனா பேராசைப்பட மாட்டோம். அளவாத்தான் நம்ம என்ன செய்வோம்? பொருளாதாரத்தின் மீது என்ன வைப்போம்? இந்த ஒரு மன உறுதியை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். இப்ப நாம அந்த தலைப்புக்குள்ள வந்துடலாம். மனக்கவலை என்பது மனிதனுக்கு வந்து பல ரூபங்கள்ல என்ன செய்யும்? கவலைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சொல்ல போனா மூத்தா போற முடியும் அவன் கவலை இருக்கத்தான் செய்யும். குழந்தையா இருக்கும் போதுதான் கவலை இருக்காதே தவிர, ஓரளவுக்கு பருவம் வந்துட்டான்னு வைங்களேன், மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க வாலிபனா இருக்கும் போது அப்ப ஏதாவது ஒரு கவலையா இருக்கும். திருமணம் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது கவலையா இருக்கும். வயசாகி போயிருச்சுன்னா அப்போ ஒரு கவலையா இருக்கும். மௌத்தா போற முடியும் கவலை. கவலையை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் கவலையை நம்ம வெல்லலாமா இல்லையா? கவலையை நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ளலாமா இல்லையா? குறிப்பா ஈமான்தாரிக்கு என்று சில கவலைகள் இருக்குதுங்க. அது வேற யாருக்கு அந்த கவலை வராது. ஈமான்தாரிக்குன்னு உள்ள கவலை என்னது? என்னது அது? அது முஸ்லீமுக்கு மட்டும்தான் வரும். நான் சொல்லக்கூடிய முஸ்லீம்ங்கிறது அந்த மார்க்கத்தோட தொடர்பு வச்சிருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு மட்டும்தான் அந்த கவலை வரும். வேற யாருக்கு வராது? இந்துக்களுக்கு வராது, கிறிஸ்துவர்களுக்கு வராது, முஸ்லிம்கள்லயே பெயர் தாங்கிகளுக்கு வராது. ஆனா ஈமான்தாரிகளுக்கு அது வந்தே தீரும். என்ன கவலை? அல்லாஹ் வந்து மறுமையில சொர்க்கம் தர்றதா சொல்றான், உத்தரவாதம் கொடுக்கிறான். அந்த சொர்க்கத்தை வந்து நம்ம பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இபாதத்தை செய்யுமாறு அல்லாஹ் சொல்லித்தானே இருக்கிறான். ஆனா நம்ம அந்த அளவுக்கு இபாதத் பண்றது கிடையாது இல்ல. அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு நேரமும் விடாம கரெக்டா இபாதத்து செய்யக்கூடியவர்கள் கூட கரெக்டா இருக்கிறாங்களா? நம்மளும் என்ன செய்வோம்?
இபாதத்துல கோளாறு விடத்தான் செய்வோம். நோம்புலையும் என்ன செய்வோம், நம்ம சில நோம்பை நம்ம விடத்தான் செய்வோம், சில நோம்பை நம்ம வைக்கத்தான் செய்வோம். தொழுகை ஃபஜ்ருக்கு நம்ம வராமல் இருப்போம், லோஹருக்கு நம்ம வருவோம். பார்க்குறோமா இல்லையா? எல்லாத்துலேயும் நம்ம துல்லியமாக இருக்கிறோம், துல்லியமா இல்லை. ஆனால் நம்மள்ட்ட ஈமான் இருக்கு, அதனால அப்படி ஒரு பயம் வருது. பயம் வர்றது காரணம் என்ன? நாம மறுமையின் நாளில் நரகத்தை விட்டு தப்பிக்கணும், சொர்க்கத்தை பெறணும். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு ஈமான் நம்மள்ட்ட இல்லையே, இபாதத்துகள் இல்லையே, நம்மளுக்கு மறுமையில வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை இருக்குது. பார்த்தீங்களா? இது ஒரு வகையான கவலை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு கவலை வந்தா அதுல அர்த்தம் இருக்குது. ஏன்? நாம ரமதான்ல தானே முண்டி அடிச்சுக்கிட்டு நம்ம எல்லா விதமான அமல்களையும் நம்ம செய்யறோம் ஓரளவுக்கு. சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்களா? சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 சஹாபாக்களுடைய பேரை குறிப்பிட்டு இவங்க எல்லாம் ஜமாத்துக்கே வரமாட்டாங்கன்னு இந்த சஹாபியை பத்தியாவது நம்ம படிச்சிருக்கிறோமா? இந்த சஹாபி இவர் ஜகாத்தே கொடுக்க மாட்டாரு அப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சஹாபாக்களை பத்தி இபாதத்தில் அதிகமான ஆர்வமுடையவர்களாக யார் இருந்தாங்க? சஹாபாக்கள் இருந்தாங்க. அதுக்கு நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவமே இருக்கிறது. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு நல்லறத்தை சஹாபாக்கள் செய்யறாங்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாயிமா, இன்னைக்கு யாராவது நோன்பு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க பாருங்க, யாராவது நோன்பு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க வேற மாசத்துல போய் ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் இடையில நின்று கேட்டு பாருங்க, யாராவது ஒரு ஆளாவது நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களா? ரொம்ப ரொம்ப அரிதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களேன், யாராவது ஒரு ஆள் நோன்பு வச்சுதான் இருப்பாங்க, யாராவது 4 பேர் தர்மம் செஞ்சுதான் இருப்பாங்க. அதுல ரொம்ப முன்னோடியா இருந்தவர் யாரு கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பதில் மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லிடுவார், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாயிமா, இன்னைக்கு யாராவது நோன்பு வச்சிருக்கிறீங்களா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஆமா நான் வச்சிருக்கேங்கிறாங்க. 2வது கேள்வி கேட்கிறாங்க, ஃபமன் தபிய மின்குமுல் யௌம ஜனாசா, யாராவது ஜனாசா தொழுகையில பங்கு கொண்டீங்களா? அதுக்கு அவர் சரிங்கிறார், ஆமா நான் இன்னைக்கு ஜனாசா தொழுகையில என்ன செஞ்சிருக்கிறேன், பங்கு கொண்டிருக்கிறேன். 3வது கேட்கிறாங்க, ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்னைக்கு யாராவது ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களா? அதுக்கு அவர் ஆமாங்கிறார். எத்தனை நல்லறம் பண்றாருன்னு பாருங்க. இத்தனைக்கு இதெல்லாம் கடமை கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இதெல்லாம் கடமையை பத்தியா கேட்கிறாங்க? சாதா நோன்பு நஃபிலான நோன்பை தான் கேட்கிறாங்க. நஃபில்லையே அவங்க இவ்வளவு அக்கறை வச்சிருந்தாங்கன்னா ஃபர்லில் அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க? ஏழைக்கு உணவு கொடுக்கறது இருக்குது பாத்தீங்களா, இது என்ன கட்டாய கடமையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, நன்மைக்காக வேண்டி செய்யறதா அது. ஆனா அந்த விஷயத்தை கூட அவர் என்ன செய்யறாரு, எல்லாத்துக்கும் ஆமா நான் தான் நான் தான் நான் தான். இன்னைக்கு நம்ம அப்படி கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்ல. யாராவது ஃபஜ்ர் தொழாதவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டா 180 பேர் கையை தூக்குவான். ஆமா 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 நான் தொழுகவில்லை. நோன்பு வைக்கலை, ஆமா வைக்கவில்லை. என்னதுக்கு ஒவ்வொன்னா கேட்கிறேன், நான் ஒண்ணுமே பண்ணலன்றேன். இது என்னதுக்கு ஒரு பட்டியல் போட்டு எங்க கேட்கறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதிகபட்சமா நம்ம ரமலான்ல என்ன செய்வோம், அப்படி இதான் நம்ம சொல்லுவோம். சஹாபாக்களுடைய நிலையை பார்த்தீங்களா? இது முஸ்லீம்ல 1028 இருக்கிறது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பள்ளிக்குள்ள போறாங்க. பள்ளிக்குள்ள போனா முஸல்லா தானே இருக்கணும், இந்த மாதிரி பாய் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல பெரும்பாலும் பார்த்தோம்னா ஒரு கயிறு ஒன்று கட்டி இருக்கிறது. இந்த கம்புல இருந்து அந்த இது முடிய ஒரு கயிறு, இப்படி ஒரு கயிறு கட்டி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? மாஹாதா, இதென்ன பள்ளிவாசலுக்குள்ள எப்ப பார்த்தாலும் அடிக்கடி ஒரு கயிறு கட்டி இருக்குது, எதுக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஹாதா ஹபுலுல் ஸைனப், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் தான் அந்த கயிறை கட்டி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, பைதத் தரத் தல்கத் பிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கப்புறம் அதனுடைய விவரத்தை சொல்றாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதுக்காக வேண்டி அதை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, தொழுவாங்களாம். இந்த இடுப்போலி எல்லாம் வரும் இல்ல, இந்த மாதிரி சேரெல்லாம் அன்னைக்கு கிடையாது இல்ல, அந்த மாதிரி செவுரா இருந்தது. இந்த செவுரு இருக்கிறனால தான் எல்லாம் பாருங்க இப்படி உட்காந்துருக்கிற காரணம் என்ன, இன்னும் எல்லாத்தையும் இடிச்சு போட்டு இந்த கைத்தை தான் கட்டணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஏன்னா நம்மளுக்கு அப்படி வந்துருது பாத்தீங்களா. அதை உட்கார தப்பு இல்லை, அது இடுப்பொலி எடுக்கக்கூடியது, அப்பவங்கெல்லாம் உட்காரலாம். ஆனா நம்மளுக்கு தெளிவா தெரியுது, நம்ம இப்படி உட்காந்தா இப்படி போயிடுவோம், தூக்க வருதுன்னு தெரியுது இல்ல.
அப்ப நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தான் உட்காரணும். அது வயதானவர்கள் அவங்கெல்லாம் அப்படி இருந்து அது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்குன்னே வந்து இருக்கும் போது நம்ம என்ன நம்ம இப்படி இருக்கோம் பாத்தீங்களா. ஆனா சஹாபாக்கள் வந்து எந்த நேரத்தில் அதை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து நின்று தொழுது இருக்கிறாங்க, இடுப்பு வலிக்குது, சாயவும் முடியாது, ஏன்னா செவுறு இல்லை. அதுக்காகவே அந்த கைத்தை கட்டி அந்த கயிறு மேலே சும்மா இப்படி கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துக்கிறதா, வேற ஒன்றும் இல்லை. இப்படி வைக்கிறேன் பாத்தீங்களா, இப்படி சும்மா இப்படி சரிஞ்சிருப்பாங்க தொழுது போட்டு. கடமையான தொழுகை இல்லை, சாதா தொழுகை சொல்றாங்க, நஃபிலான தொழுகை சொல்றாங்க. அப்ப அதுக்காக வேண்டிதான் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க. இத்தனைக்கு மனைவி ஜைனப் யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தானே. அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியல, ஓ இப்படி எல்லாமா அவங்க தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன உத்தரவா போட்டாங்க, நான் வந்து கணவனா இருக்கிறதுனால நீ இப்படி தொழுகணும் அப்படி உத்தரவா போட்டாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இபாதத்துல எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்திருக்கிறாங்க பாருங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன், இபாதத்துல இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்ததாக நாம இந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா. இது சஹீஹுல் புகாரியில 1150வது எண்ணில் வந்து இது இடம்பெற்றிருக்கிறது. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு அழகான தீர்வை சொல்றாங்க. என்ன தீர்வு? அதான் நீங்க உற்சாகமாக இருக்கிற வரைக்கும் ஃபைதப் தரத் தல்கத் பிஹி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க உற்சாகமா இருக்கிற வரைக்கும் தொழுகையில் என்ன செய்யுங்கன்னா நீங்க ஈடுபடுங்க. அதே லா ஹுல்லூஹு லியுஸல்லி அஹதுக்கும் நஸாதஹு ஃபைதப் தர ஃபல்யகூத், உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்குல்ல, உற்சாகம் இருக்கிற வரைக்கும் தொழுங்க. உற்சாகம் போயிருச்சா பேசாம உட்கார்ந்துருங்க. அப்படி கைத்த கட்டி எல்லாம் அப்படியெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, தொழுக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அதிகமா தொழுதால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, வேணான்னு தடுக்கிறாங்க. எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன், நாம வந்து கவலைப்பட்டோம்னா நம்மள்ட்ட இபாதத்து இல்லை, அதனால மறுமை வெற்றி கிடைக்குமாங்கிற கவலை நம்மளுக்கு இருக்கும். அவங்க தான் இபாதத் செஞ்ச ஆளாச்சே, அவங்களுக்கு பயம் இருந்துச்சா இல்லையா மறுமை நாள் சம்பந்தமா? இவ்வளவு இபாதத் செய்தோம், மறுமையில அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா, நம்மளுக்கு வந்து அந்த தேர்ச்சி கிடைக்குமா? சஹாபாக்கள் வந்து கவலைப்பட்டாங்களா இல்லையா? இதுவும் கவலை தானே. இது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அகாஃபு அன் யகூன ஹிசாபி அஸ்கல மின் அமலி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த விஷயத்துல? நான் செய்த அமலை விட அல்லாஹ் வந்து கேள்வியை கடுமையாக்கிடுவானோ அப்படின்னு நான் பயப்படுறேங்கிறாங்க. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்கெல்லாம் யாரு? பயந்த ஆளுகள்லாம் யாரு? நாம எடுத்து சொல்லக்கூடிய ஹதீஸ்ல ஒரு 80% ஹதீஸை அவர் தான் சொன்னவர். அபூ ஹுரைரா தானே. ஹதீஸ்னு சொன்னாவே உங்களுக்கு பேர் யார் பேர் வரும்? அபூ ஹுரைரா சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமான ஆளுங்க, ரொம்ப இபாதத்துல உள்ள ஆளுதான் அவரு. ஆனா அவரு என்ன செய்யறாரு, அவரும் கவலைப்படுறார். அதுக்காக இது ஈமான்தாரிக்கு தான் இந்த கவலை வரும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன், அவர் ஈமான்தாரி தானே. ஈமான்தாரிக்கு வரக்கூடிய கவலையில ஒரு கவலை என்ன, மறுமையில அல்லாஹ்விடத்துல வந்து நாம வந்து வெற்றி பெற முடியுமா, அதற்கான அமல்களை நம்ம செஞ்சிருக்கிறோமா, அந்த தகுதியிலேயே நம்ம இருக்கிறோம். வேதனைப்பட்டாங்களா இல்லையா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? அதே மாதிரி உஸ்மான் இப்னு அபி ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் என்ன சொல்றாரு, லவ் அலிம்த இலா அத்குலுல் ஜன்னா பி சபபி தாலிக லமா ஃபஅல்துஹு, இந்த காரியத்தை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று விசேஷமாக ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், நான் அதை செஞ்சிருவேன். நான் இப்ப அமல் செய்யறேன், ஆனா அந்த அமலால வந்து எனக்கு மறுமையில வெற்றி கிடைக்குமா கிடைக்காத சந்தேகமா இருக்கு. இந்த காரியத்தை பண்ணா உனக்கு வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னா அதை நான் நிச்சயமா செய்வேங்கிறாங்க. ஏன் இந்த விஷயத்தில இவங்க சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? பயம்தான், வேற ஒண்ணு இல்லை. மறுமை நாள்ல நாம என்னதான் அமல் செய்தாலும் மறுமை நாள்ல நம்மளுக்கு வெற்றி கிடைக்குமா? நல்லா நீங்க யோசிப்பா. வாழ்நாள்ல அல்லாஹ்வுக்கு நம்ம ஒதுக்கக்கூடிய டைம் தான் எவ்வளவு, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க 24 மணி நேரத்துல பாதி நேரம் தூக்கம், பாதி போச்சு. அதுக்கப்புறம் உழைக்கிறதுக்கு போறோம், படிக்கிறதுக்கு போறோம், வேலைக்கு போறோம், குடும்பத்துக்காக வேண்டி போறோம், கல்யாணத்துக்காக வேண்டி போறோம். 24 மணி நேரத்துல எல்லா நேரமும் நம்மளுக்கு தான் பயன்படுத்துறோம். ஒரு தொழிலுக்கு
10 நிமிஷம்னு போட்டா கூட 5 நேரம் தொழுகி 50 நிமிஷம் தான். 24 மணி நேரத்தில் தொழுகைக்கு மட்டும் நான் சொல்றேன். அதே நம்மள்ட்ட இல்லையில. எப்பவாவது தவறுறதுங்கிறது வேற. தெளிவா தெரிஞ்சுக்க நம்ம தவறிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அப்ப நம்மளுக்கு பயம் வர்றது இயல்பானது தான். நம்ம பயப்படுறோம் இல்ல. ஏன்னா நம்மள்ட்ட அறகுறையா இருக்கிறது. சஹாபாக்கள் அப்படியா இருந்தாங்க, சஹாபி பெண்மணிகள் அப்படியா இருந்தாங்க. பாருங்க, இவரு சொல்றார், யாரு? அலி இப்னு அபி தாலிப், அகாபு அன் நகூனு மினல் ஹாசிரீன ஃபில் ஆகிரா. மறுமை நாள்ல என்னை நஷ்டவாளிகளுடைய லிஸ்ட்ல அல்லாஹ் எழுதிடுவானோ அப்படிங்கிற பயத்துல நான் இருக்கேங்கிறார். யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்கல்ல, அலி இப்னு அபி தாலிப். இதுதான் ஈமான்தாரிக்கு ஏற்படக்கூடிய கவலைங்க. இன்னொரு கவலை இருக்கிறது, அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆனா இந்த கவலை ஒரு மெயினான கவலை தானே. இந்த கவலையிலிருந்து நம்ம எப்படி விடுபடுறது? எப்படி விடுபடுவீங்க? நம்ம தான் தொழத்தானே செய்யறோம், நோன்பு வைக்கத்தானே செய்யறோம், முடிஞ்சதை நம்ம பண்ணத்தானே செய்யறோம். இருந்தாலும் இப்படி ஒரு கவலை வந்துகிட்டே இருக்கிறது. எப்படி விடுபடுறது? அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாருமே என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான்ல, நாம செஞ்ச அமலுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான். நம்ம விளங்கி வச்சிருக்கோம். நம்ம விளங்கி வச்சிருக்கிறதுக்கு மூல காரணம் என்ன? நம்மளுக்கு ஏன் அந்த அச்சம் வருது? நாம இபாதத்து பண்றனால தான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான். இபாதத் பண்றனாலே அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுக்குறான். அப்படி இபாதத் பண்றதா இருந்தா நம்ம 24 மணி நேரம் பண்ணாலும் சொர்க்கம் கிடைக்க கூடாது. அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம், அது பாக்கியம். இறைவனுக்கு நன்றி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், 24 மணி நேரம் பண்ணா கூட சொர்க்கம் கிடைக்கக்குள்ள அந்த வேலையை நம்ம செய்யலையே. ஒண்ணு வேணாம், நம்ம சுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, காத்து. இதை விட பெரிய அருள் ஏதாவது இருக்கா? பெரிய அருள். கொஞ்சம் மூச்சு தடுமாறுச்சுன்னு வைங்களேன், அது இந்த அட்டாக் வந்தவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு தெரியும். கொஞ்சம் அப்படி தடுமாறுதுன்னு வைங்களேன், அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் தடுமாறுச்சுனாவே உடனே மரண பயம் எல்லாம் ஓடி வந்துடும் அந்த இடத்துல. காத்து இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய பரக்கத்து அது காத்துங்கிறது. அது எவ்வளவு பெரிய பரக்கத்துங்கிறது புரிந்து கொள்வதா? இந்த ஆஸ்பத்திரி கொண்டு போறான்ல, ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்குறான் பாத்தீங்களா, மூக்குல கொடுக்குறான்ல. 1/2 மணி நேரம் மூக்குல கொடுக்குற எவ்வளவு வாங்குவான் ஆஸ்பத்திரியில? குறைஞ்சது 10,000, குறைஞ்சது, ரொம்ப 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 குறைஞ்சது 1/2 மணி நேரம். அது அவன் தயாரிக்கல, அந்த காத்தை அவனா தயாரிச்சான். காத்து அவனுக்குள்ளது கிடையாது, அந்த டேங்கு தான் அவனுக்குள்ளது. விளங்குங்களா? காத்தை ஜிப் பண்ணி அது நம்மளுக்கு அளவா மூக்கில் ஏற்றுறான், அவ்வளவுதான். இதுதான் அவனுடைய வேலை. 1/4 மணி நேரத்துக்கு நீ அதுக்கு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளோ? 10 நிமிஷத்துக்கு நீ கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளோ? 10,000 ரூபா கொடுக்குறீல. நீ பிறந்ததுல இருந்து நீ மௌத்தா போற முடிய ஒரு செகண்ட் விடாம இந்த காத்த எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே. சஜிதாவிலேயே நம்ம கடந்தோன்னு வைங்களேன், அதுக்கு ஈடாகுமா? செகண்டுக்கு செகண்ட் வந்துட்டு இருக்குது, சுவாச்சுக்கிட்டே தானே இருக்கிறோம். இந்த ஒண்ணுக்கு நம்ம சஜிதா பண்ணா கூட அவ்வளவு பெரிய சொர்க்கம் நமக்கு எப்படி கிடைக்கும்? எவ்வளவு பெரிய அருளே. அருளையெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம என்ன, நம்ம இபாதத் செஞ்சுக்கிட்டு நம்ம சொர்க்கம் போறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு அப்படியெல்லாம் நடக்கல. சாப்பிட்றீங்க, சாப்பிட்றோமா இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வேலை என்னது? அதுக்கப்புறம் நம்ம வேலை என்னதுங்கிற தூங்குறது தான். சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது, அது உள்ள போகுது இல்லை. அதுக்கப்புறம் பல வேலை நடக்கல. அதெல்லாம் யாரு பண்றா? அரையுது இல்லைங்க, சாப்பாடு அரையுது இல்லை, அதெல்லாம் யாரு அரைக்கிறாங்கிற? உங்களுக்கே தெரியுதா உள்ள அரைகிற சவுண்ட் அப்படி என்னமோ கேட்குதா? ஒண்ணுமே கேட்கலையே, அது வாட்டுக்கு அரையுது. எதெல்லாம் சத்துன்னு சொல்லி அந்த சத்தையெல்லாம் வெளியே எடுக்குது. அதை என்ன செய்யுது? கூலா மாத்துது, அதை வெளியே அனுப்புது. நம்ம வயிற்றுக்குள்ள பெரிய ஃபேக்டரியே இருக்கு, இருக்கா இல்லையா? பெரிய ஃபேக்டரி இருக்குங்க. அது எந்த அளவு இருக்கு? அதாவது என்னமோ ஒரு சுரப்பியை சொல்லுவாங்கல்ல, அந்த நம்ம குடல் இருக்குல்ல, குடல், இந்த உணவு குழாயினுடைய குடல் இருக்கு பாத்தீங்களா, அது நகத்தை வச்சு பிச்சா பிஞ்சு போயிருமா. அந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கு. நகத்தை வச்சு பிச்சோம்னா பிஞ்சு போயிடும். அதுலதான் நம்ம இந்த மாட்டுக்கறியை சாப்பிட்றோம். ஆட்டுக்கறி பல பேர்த்த நீங்க பாக்குறீங்களா, எலும்பை கடிச்சு கடிச்சு இறக்குறான்ல உள்ள,
அதெல்லாமே அரைச்சு தள்ளுது. அது நகத்தை வச்சு இந்த பேப்பர் மாதிரி தான் இப்படின்னா பிஞ்சு போயிருது பாத்தீங்களா? இது அப்ப எலும்பெல்லாம் பட்டாது இருக்குமா? அது கிளியவே இல்லை. மௌத்தா போற முடியும் அப்படியே தானே இருக்குது. எவ்வளவு பெரிய பாக்கியான்னு பாருங்க. நீ இபாதத்து பண்றனாலதான் உனக்கு சொர்க்கம் தரனா? அப்ப இந்த ஒண்ணுக்கு மட்டும் நீ எத்தனை காலம் இபாதத் பண்ணனா? சிறுநீர் நீ கரெக்டா போயிட்டு இருக்கிறிய, மாத்திரை போடாமையே நீ தூங்குறிய, அதுக்கு மட்டும் நீ நன்றி பண்ணா எத்தனை வருஷம் நீ பண்ணிட்டு இருக்கணும்? அதனால இந்த நினைப்பு, நம்ம இந்த கவலைக்கு மூல காரணமே என்னன்னு கேட்டா, நாம அமல் செய்யறனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? சொர்க்கம் கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ்வே அதை இல்லன்ட்டாங்க. லை யதுகுல் அஹதன் அமலுகுல் ஜன்னா, உங்களில் எவருமே, ரசூலுல்லாஹ் சொன்னது, அமல்களின் மூலமாக சொர்க்கம் செல்வது இல்லை. தெளிவு சொல்றாங்க. உங்கள யாருமே அமல் செய்யறதுனால சொர்க்கத்துக்கு போறது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. சஹாபாக்களே கேட்கிறாங்க, வலாந்த யார சொல்லலாம், என்ன இப்படி சொல்றீங்க? நீங்களுமா? நம்மளை விட்டுருங்க. நீங்க விடிய விடிய தொழுதுட்டு கால் வடுக்க தொழுதுகிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க தொழக்கூடிய அந்த தொழுகையினாலே நீங்க சொர்க்கத்துக்கு போலையா? கேட்டாங்களே. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? லா வலா அன இல்லா யஹ்மதுனி அல்லாஹ் பி ரஹ்மத்தின் மின்ஹு. இல்ல, நானு என்னுடைய தொழுகையால, என்னுடைய அந்த கட்டுப்பாடான வாழ்க்கையால எல்லாம் நான் சொர்க்கத்துக்கு போல. நான் போறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? இறைவன் நம்ம மேல காட்டக்கூடிய கருணை, அவ்வளவுதான். கருணையில தான் நம்ம சொர்க்கத்துக்கு போறோமே தவிர நம்மளுடைய அமல்களின் மூலமாகவெல்லாம் என்ன செய்யல, நம்ம சொர்க்கத்துக்கு போகல. அதனால அதுக்கு அமல் செய்ய வேணாம்னு அர்த்தம் இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளணும், தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த பாக்கியம் மிகுந்த சொர்க்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கொண்டு வந்து நம்மளுடைய 5 நேர தொழுகை இருக்குது, அதை கொண்டு போய் ஈடாக்காதீங்க. நீங்க தொழுகுங்க, விசுவாசமா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நம்ம விசுவாசமா இருக்கத்தானே செய்யணும். அப்ப இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு, அந்த இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தணும் இல்ல, அதை அவன் எதிர்பார்ப்பான்ல. அதுல கட்டுப்படுதல் அப்படிங்கிற ஒரு தன்மை வெளிப்படத்தானே செய்து. அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறான், நான் செய்வேன், நான் சொல்றேன். அதுல என்னுடைய கட்டுப்படுதல் வெளிப்படுது இல்ல. இதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் இது மாதிரியான இபாதத்துகளை எல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கிறானே தவிர மற்றபடி என்ன இல்ல, இதை செஞ்சாதான் அந்த சொர்க்கம், அதை செஞ்சாதான் இந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இபாதத்தை கொண்டு போய் மேல வச்சிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா? இந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னா புகாரியில 5673, 6463. அதனால நல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னது? ஈமான்தாரிக்கு இந்த கவலை வரும். ஆனா இந்த கவலை நம்மளை வாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன? அல்லாஹ் அவனுடைய அருளால என்ன செய்வான்? மறுமையில நம்மளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அதே நேரம் நாம கொஞ்சம் விசுவாசமா இருக்கணும். அல்லாஹ் சொல்றதை கேட்கிறோமா, நம்ம நடக்கணுமா இல்லையா? அதுக்காக வேண்டிதானே அல்லாஹ் ரமலான் மாசத்தையே கொடுத்தான். ரமலான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறதுக்கே காரணம் என்ன? நாம எப்படி ரமலானை பயன்படுத்துறோம். நமது முன்னோர்கள் இருந்தாங்களே, சலஃபுகள், சஹாபாக்கள், அவர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க பார்க்கணும் இல்ல. என்னைக்காவது நம்ம அப்படி ஒப்பிட்டு பார்த்திருக்கிறோமா? நம்மளை நாமளும் ஒப்பிட்டு பார்த்தது இல்ல. இந்த ரமலானில் ஏனைய நல்லோர்கள் எப்படி அவங்க இருந்தாங்க பாருங்க, சொல்றாங்க பாருங்க. எப்படி சொல்றாங்க? கைஃப பிமன் லைஅ அவ் ஃபாதஹு ஃபீ ஷஹ்ரி ரமலான் பலம் யக்னிமிஹா ஃபீ தாஅத்தில்லாஹ். ரமலான் போன்ற மகத்தான காலத்தில் தன்னுடைய நேரங்களை வீணடித்து அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் பயன்படுத்தாதவன் இருக்கிறான, அவன் இதை விட அவனுக்கு பெரிய இழப்பே ஒண்ணு கிடையாதுங்கிறான். இந்த ரமலான் மாசம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரமலான் மாதத்திலேயாவது இறைவனை நீங்க அதிகம் நெருங்குவதற்கு இபாதத் பண்ணுங்கிறாங்க. யார் சொல்றா இத? இமாம் இப்னு ரஜப் அவர்கள் சொல்றாங்க. இமாம் இப்னு அல் ஜவுசி இருக்கிறாரு, அவர் சொல்றாரு பாருங்க, யாலஹு மின் ஹுஸ்ரான் ஷஹ்ருன் துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜினான். சொர்க்க வாசல்கள் எல்லாம் திறக்கப்படக்கூடிய இந்த ரமலான் மாதத்துல நீங்க இருக்கிறீங்க. வ யுக்லகு ஃபீஹி அப்வாபுல் மீசான் வ யுக்லகு ஃபீஹி அப்வாபுன் நீரா. அதே மாதிரி நரக வாசல்கள் எல்லாம் மூடப்படுகின்றத. அப்படிப்பட்ட ஒரு மாசத்துல நீங்க இருக்கிறீங்க.
சும்மா யஹ்ருஜு மின்ஹு கமா தகல, இந்த மாசத்துல நீங்க எப்படி நுழைஞ்சீங்களோ அதே மாதிரி வெளியேறி போறீங்க. நம்ம இந்த ரமதான் மாசத்துக்குள்ள நுழையிறோம் இல்ல, நுழையும் போது நம்மள்ட்ட என்ன பாவம் இருந்ததோ அதே பாவம் ரமதான் முடியும் போது இருக்குது. ரமதானுக்குள்ள நுழையும் போது நாம் ஒரு பாவியா நுழையிறோம்னு வைங்களேன், ரமதான் முடியக்கூடிய தருவாயில் நம்ம சாலிஹானவனா மாறணும் இல்ல. ஆனா ஒருத்தர் ரமதான் மாதத்தை அடைகிறான், அடைஞ்சு என்ன பண்றான், ரமதான் முடியும் போது அவன் அவனாவே தான் இருக்கான். அவனுடைய ஈமான் அதே பலவீனத்துல தான் இருக்கிறது. இவனை விட யாராவது நஷ்டவாளி யாராவது இருப்பானா? யாரு கேட்டா இப்னு ஜவுசி அவர்கள் இதை சொல்றாங்க. அதே மாதிரி ஹசன் அல் பசரி, எதுக்காக வேண்டி இவங்களை எல்லாம் நம்ம முன்னுதாரணம் சொல்றோம்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நம்ம ஹதீஸ்னு பார்ப்போம். இவங்கெல்லாம் சொல்றது நடைமுறைப்படுத்தினா தான் அது அவங்களுக்கு சொல்ல முடியல, 4 பேர் கேள்வி கேட்பான்ல. அவங்க சொன்னதையே எழுதி வச்சிருக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க, சொன்ன மாதிரி நடந்தாங்க. அதனால அவர்களுடைய வார்த்தையே என்ன ஆகுது, மொழிகளாக மாறி இருக்கிறது, கிதாபுகளாக, வேத வாக்காக அப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல. இவர் சொல்லாரு பாருங்க, இன்னல்லாஹ ஜஅல ரமலான மில்மாரன் லி ஹல்கிஹி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு இந்த ரமலான் மாதத்தை எப்படி ஆக்கி இருக்கிறான், போட்டி மைதானமாக ஆக்கி இருக்கிறான். ஒரு போட்டி மைதானம், கிரிக்கெட் மைதானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய மைதானமாக அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை ஆக்கி இருக்கிறான். யஸ்தபிகூன ஃபீஹி பிதாத்திஹி, அந்த போட்டி மைதானத்துல இபாதத்துகளை செஞ்சு செஞ்சு என்ன செய்யுங்க, போட்டி போடுங்க. எவ்வளவு அழகான வார்த்தைன்னு பாருங்க. ரமலான் மாசத்தை போட்டி மைதான மாதிரி ஆக்கி, நீ 8 மட்டும்தான் நீ தொழுத, நான் 30 தொழுதேன், நான் 40 தொழுதேன், இதுல போட்டி வரணுமா? அதுக்கு நான் தர அந்த 20 ரக்கா அந்த பேச்சு நான் சொல்ல வரல, நஃபில நான் சொல்ல வர்றேன். நீ 8 தானே தொழுத, நான் 8 போனா இவ்வளவு தொழுது இருக்கிறேனே. நீ இந்த ரமதான் மாசத்துல 100 ரூபாய் தானே கொடுத்த, நான் இவ்வளவு கொடுத்துருக்கிறேனே. இப்படி போட்டி வரணுமா? இதுல போட்டி வரணும்னாங்க. இவன் என்ன பண்றா, இவரு ஊமைக்கு சொன்னார். ஊமைக்கு ஒரு போட்டி மைதானம் ஆக்கி என்ன செய்யறாரு, ரமதானை பத்தி ஹசனுல் பஸ்ரி சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அப்படிதான் நடக்கும். லைலத்துல் கத்ர் இரவுகள் இருக்குல்ல, போகும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா பையனுக்கு ரோட்ல தான் நிக்கிறான். பள்ளிவாசலுக்கு வந்தா அவனுக்கு தூக்கம் வருதுங்க, பயான கேட்காம தூக்கம் வருது. ரோட்ல விடிய விடிய 3 மணி முடிய என்ன செய்யறான் பாக்குறீங்கல்ல. அதான் நம்ம இந்த ரமலானை நம்ம பெருசா நினைக்கிறதுக்கே மூல காரணம் என்ன? என்ன காரணம்? லாஸ்ட் 10 நாள் இதுதானே ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப ரமலான்ல முக்கியமானதே 10 நாள் தான். இந்த 10 நாளை தான் நம்ம வேஸ்டே பண்றோம். தலைகீழ இருக்கு பாருங்க, எல்லா பக்கமும் இதுதான் நிலை. எங்க போனாலும் பள்ளிவாசலுக்குள்ள கூட்டம் இருக்குதா, வெளியே கூட்டம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இதை பயன்படுத்தி கொண்டு, ரமலான் மாதத்தை பயன்படுத்தி கொண்டு சும்மா கதை அடிக்கிறதும், 2 வீலர் எடுத்து சுத்துறதும், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நோய் இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கும் தாவி இருக்கு. இந்த மாவட்டத்தில் சில பேருக்கு நோய் இருக்கும். இந்த பண்டிகையில இப்படின்னு போவான் பாத்தீங்களா, அது ஒண்ணு மட்டும் தான் இவன் செய்யல. ஆனா அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது ஒண்ணுதான் செய்யல, மற்றபடி 2 வீலர்ல போயிட்டு தான் இருக்கான். விளங்குதா உங்களுக்கு? இன்னும் அடுத்து இது வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். நாம அவனை குறை சொன்னோம். நீ இந்த புனித 10 நாளையே நீ கேவலப்படுத்துறிய. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இறுதி 10 நாள் வறுமையானால் சத்த மேசரா, அப்படி வருந்தி வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, இபாதத்துல அவ்வளவு முக்கியத்துவம் காட்டுவாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கிறது? இன்னைக்கு பெருநாளுக்கு நம்ம ட்ரெஸ் போடணும், அது இப்பத்தான் போய் உனக்கு எடுக்கணுமாங்கிறான். பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா வெளியாடு தான். அந்த ஜவுளி கடை போலாமா, திருநெல்வேலி நம்ம இந்த வருஷம் போயிட்டு வந்துடும். போத்தீஸ் நம்ம திருநெல்வேலி போயிடும் இருக்கா. இதுக்காக வேண்டி எப்போ எல்லாம் இந்த மாதிரி இரவுகளை நான் சொல்றேன். இந்த மாதிரி இரவுகளை நம்ம நாசமாக்கிட்டு தான் இருக்கணும். அது தெரியுதுல, ரம்ஜான் வருதுன்னு தெரியுது, எப்படி நம்ம துணி எடுக்க போனோங்கிறது தெரியுது, இது முக்கியமான நாளுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த நாள்ல போய் நீங்க ஏன் வேஸ்ட் பண்றீங்க? எந்த அளவுக்கு அங்க போய் குடியிருக்கிற மாதிரி. கடைசியில பாத்தீங்கன்னா ஜவுளி கடைக்காரன் என்ன பண்றான், இங்கே வருகை தரக்கூடியவர்களுக்கு நமது கடையின் மேல் தளத்திலே இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்கிறான் அவன். ஏன்னா அவனுக்கே தெரியுது, இவன் இஃப்தார் துறக்கிற நேரத்தில் இவன் பள்ளியில் இருக்க மாட்டான்,
எப்படி ஜவுளி கடையில தான் அவன் இருப்பான் மகரிப் நேரத்தில் அவனுக்கே தெரிஞ்சு போச்சான். இருக்கா இல்லையா? இது முஸ்லீம் மட்டும் இல்ல, முஸ்லீம் கடையில தான் இப்படி போடுறாங்கன்னு நீ நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்ல. கிருஷ்ணன் மிளகா கடைன்னு இப்படித்தான் போட்டிருக்கான். கிருஷ்ணன் அவன் கடை பேரு மிளகாய் கடை. மிளகா கடைன்னு இப்படி போட்டிருக்கான், ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கேன். பாக்குறீங்கல்ல எவ்வளவு வேஸ்ட் பண்றோம். இது வீணா இல்லையா? அப்ப நம்ம பயப்படணுமா இல்லையா? அவ்வளவு இபாதத்து செய்த சஹாபாக்கள் வருத்தப்பட்டாங்கன்னு சொன்னா நாம இதை எப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறோம்? அடுத்த வருஷம் நம்ம இருப்போமா? உத்தரவாதம் இருக்கா? அடுத்த வருஷம் வேணாம், பெருநாளுக்கு நீ தக்பீர் சொல்றதுக்கு இருப்பியா இல்லையான்னு முதல்ல அதை பார்த்துக்க. அவ்வளவுதான். அல்லாஹ் அக்பர். அல்ல எடுத்து வைக்கக்கூடிய அந்த துணியை நான் போடுவேனா அல்ல எவன் போடுவான்னு தெரியலையேங்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, போடுறதுக்கு நம்ம இருக்கணுமா இல்லையா? திடீர்னு போகும்போது விபத்து ஏற்பட்டு போச்சுன்னா, அட்டாக் வந்துருச்சுன்னா எப்படி? இருக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க. விளங்குதுங்களா? அது குறிப்பாக நம்ம பெண்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்களை விட ஆர்வம் அதிகமாக யார்ட்டு இருக்குன்னா பெண்கள்கிட்ட தான் இருக்கு. பல பள்ளிவாசல்ல போய் பாருங்க, ஆண்களை விட பெண்கள் தான் உள்ள இருப்பாங்க. ஆம்பளையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். பெண்கள் தானே உள்ள இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தினுடைய அருமை தெரியுது. அதனால என்ன செய்யறாங்க, அவ்வளவு கவனம் செலுத்துறாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினால் அல்லாஹ் என்ன செய்வான், இன்னும் நன்மைகளை வாரி கொடுக்கத்தானே செய்வான். குறிப்பா இது மாதிரியான இரவுகள்ல நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம், பயான் முடிஞ்சு போச்சா, சரி லைலத்துல் கத்ர் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. பெரும்பாலும் நம்ம அப்படித்தானே விளங்கி வச்சிருக்கோம். லைலத்துல் கத்ரை பத்தியும் நம்ம தப்பா தான் விளங்கிச்சு. லைலத்துல் கத்ர் எப்ப துவங்குது? குர்ஆன் வசனம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது? சூரியன் மறைஞ்சதுல இருந்து லைலத்துல் கத்ர் ஆரம்பம், ஃபஜ்ர் முடியும். ஆனா நம்மளுடைய லைலத்துல் கத்ர் எப்ப ஆரம்பம்? அந்த ஜமாத்துல 10 மணிக்கு தான் தொழுகைன்னா 10ல இருந்து ஆரம்பம். நம்மளுடைய லைலத்துல் கத்ர் எப்ப ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, ஜமாத்து தொழுகை 10 மணிக்கு வச்சுட்டாங்களா, இரவு தொழுகை 10 மணிக்கு போறதான் லைலத்துல் கத்ர் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பயான் முடிஞ்சு போச்சா, சரி லைலத்துல் கத்ர் முடிஞ்சு போச்சு. அப்படியா? அப்ப நம்ம தவற விடுறோமா இல்லையா? எவ்வளவோ முயற்சி பண்றோம், இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணி இருக்கிறோம். அந்த லைலத்துல் கத்ர் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இல்ல ஒருவேளை நாளைக்கு இருக்கலாம் இல்ல, நம்ம போறோம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு இருக்கலாம் இல்லையா? அதனால நம்ம இறை இல்லத்துல தான் இருக்கிறோம். அதனால இறை இல்லத்திலேயே நம்ம கொஞ்சம் அதிகமாக என்ன செய்ய, குறிப்பா பெண்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் இந்த உள்ளூர்காரங்களை நான் சொல்றேன், சில பேர் வெளியிருந்தெல்லாம் வந்திருப்பாங்க. இத்தனைக்கு அவங்களுக்கு வேலையெல்லாம் இருக்கும். ஏன்னா காலங்காத்தால ஆண்கள் என்ன பண்ணுவான், அப்படி விடி பார்த்துக்கிட்டு அவர் ஃபஜ்ர் முடிஞ்ச உடனே, ஆம்பளை பொறுத்த வரைக்கும் என்னதான் கொரட்டா தான், அவன் லொஹருக்கு தான் எந்திரிப்பான். ஆனா பெண்கள் அப்படியா? அப்படி இல்லையில, பிள்ளைய அவதான் எழுப்பி விடணும். ஸ்கூலுக்கு அனுப்பின 7 மணிக்கு வண்டி வந்து நிற்கும். அப்படியெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியுமா? எனக்கே தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த சிரமத்தோட சேர்த்து நம்ம என்ன செய்யணும், சரி மணி 12:30 தான் ஆகுது, இன்னும் ஒரு 1 மணி நேரம், இன்னும் ஒரு 2 மணி நேரம் அப்படின்னு அப்படி மாத்தி சஹரு முடி நம்ம என்ன செஞ்சோம்னா அதை நம்மளா சொல்லணும். நம்மளா 4 பேர்த்திட்ட சொல்லி என்ன செய்யணும், நம்மளோட இபாதத்துக்கு நம்ம இதை ஒதுக்குவோம். சரி நம்ம இப்போ ஒரு 1/4 மணி நேரம் தஸ்பீல போவோம், 1/2 மணி நேரம் தொழுகையில தனியா நஃபில்ல போவோம், 1/2 மணி நேரம் குர்ஆன் ஓதுறதுல போவோம். இப்படி போயிட்டோம்னு வைங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பயனுக்குரியதா மாறும். நல்லதுங்களா? இது ஒரு ஆலோசனையாக ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக என்ன செஞ்சிருக்கிறோம், இதை சொல்லி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் மனிதனை கவலைக்கு உட்படுத்தக்கூடிய குடும்ப ரீதியான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதான் பெருங்கவலையா இருக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் விரிவாகவே சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அதுல தான் நிறைய சிக்கி தவிச்சுட்டு இருக்கிறது. எதுல? குடும்ப விஷயத்துல தான். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக்.